வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். டார்ச்சர் கொடுக்கும் 2 அமைச்சர்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா என்னிடம் புகார் அளித்தார். முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதினை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 162 ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் கிருஷ்ணமோகன், இயக்குனர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் விருது பெற்ற ராஜதிலகம் ஏற்புரை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கல்லூரியில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லை. ஆனால் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தோடு கூடுதல் கட்டணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை செலுத்தும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் எல்லோரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே சேர்க்க முடியுமா என்பதையும் அரசு ஆலோசித்து வருகிறது என்றார். டார்ச்சர் கொடுக்கும் 2 அமைச்சர்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா என்னிடம் புகார் அளித்தால் முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், 669 கோடிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கட்டும் திட்டம் இறுதி வடிவம் பெற்றுள்ளது. கடந்த 2ஆம் தேதி தலைமைச் செயலரின் கையொப்பம் இடப்பட்டு மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கோப்பு சென்றுள்ளது. அரசு செயலர் முத்தம்மா இதற்கான பூர்வாங்க நடவடிக்கையை எடுத்து வருகின்றார். விரைவில் நிதி பெறப்பட்டு டெண்டர் விடப்படும். இந்த ஆட்சியிலேயே அடிக்கல் நாட்டப்படும். மாநில அந்தஸ்து தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர். விரைவில் சட்டப்பேரவை கூட்டப்பட்டு விவாதிக்கப்படும் என்றார். முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா புகார் கூறியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கு சபாநாயகர், அது சம்பந்தமாக என்னிடம் எவ்வித கடிதமும் வரவில்லை. அமைச்சர்களின் பெயர்களையும் அவர் குறிப்பிடவில்லை. நானும் என்னுடைய அலுவலக தொலைபேசி எண்ணிலிருந்து 3 முறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை. எனவே என்னிடம் கடிதம் கொடுத்தால் முதல்வரிடம் கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான தேர்வு முடிவுகளை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இத்தேர்வுக்கு 30,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தேர்வு கடந்த 31ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 24,000 பேர் தேர்வு எழுதினர். இத்தேர்வின் முடிவு நேற்று வெளியிடப்பட்டது. அதில் பொது பிரிவில் 200க்கு 155.75 மதிப்பெண் பெற்று இளஞ்செழியன் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 12 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். எம்பிசி பிரிவில் மாணவி விஜயவள்ளி 146.50 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 5 பேர் தேர்வாகியுள்ளனர். ஓபிசி பிரிவில் மாணவர் குமார விஜயராஜ் ராம்ஜி 139.25 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இபிசி பிரிவில் பொற்செல்வன் 143.25, பிசிஎம் பிரிவில் அஷிப் மீரான் 132, இடபிள்யூஎஸ் பிரிவில் ரிஷி 130.25 உட்பட 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர 12 பேர் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
உயர்கல்வி நிறுவனங்களில் தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தில்லியில் நடைபெற்ற விழாவில் 2025ஆம் ஆண்டிற்கான உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள இந்திய தரவரிசை 2025இல் ஜவஹர்லால் மருத்துவ முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் பிரிவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது எனவும், 2024ஆம் ஆண்டில் 5வது இடத்தில் இருந்த இந்த நிறுவனம் இந்த ஆண்டு 4வது இடத்திற்கு தரம் உயர்ந்துள்ளது. இது மருத்துவ கல்வி வழங்குதலில் ஜிப்மர் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது என்று தெரிவித்தார். ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தேசிய ஆசிரியர் சங்க புதுவை மாநில தலைவர் பாட்ஷா, பொதுச் செயலர் தீபக் ஆகியோர் துணைநிலை ஆளுநர், முதல்வர், கல்வித்துறை செயலருக்கு அனுப்பியுள்ள முடிவில், மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தொடக்கப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த சட்டம் 2011இல் நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களையே நியமனம் செய்து வருகிறது. உச்சநீதிமன்றம் 2011க்கு பிறகு பதவி உயர்வு பெற்றவர்கள், அதற்கு முன் பணிக்கு வந்த அனைத்து நிலை ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் கட்டாய தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு ஆலோசித்து புதுவையில் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழக தகுதி தேர்வில் தேர்வு எழுத அனுமதி பெற்று தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளில் சேர செப்டம்பர் 9இல் நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதுகுறித்து அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ் 2025-26 கல்வியாண்டில் முதுநிலை பட்டப்படிப்புகளில் எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி சேர்வதற்கான 1ஆம் மற்றும் 2ஆம் கலந்தாய்வுகள் முடிந்துள்ள நிலையில், மீதமுள்ள காலி இடங்களுக்கு வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி இறுதி கட்டமாக நேரடி கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் இந்த நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம். எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிப்புகளுக்கு 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும், எம்பிஏ படிப்பிற்கு காலை 11 மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள அறிவிப்பில், புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் 94 இடங்களும், அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்பில் 87 என மொத்தம் 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையத்தில் வரும் 22ஆம் தேதி மாலை 4 மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதி பட்டியல் அக்டோபர் 8ஆம் தேதி முன் வெளியிடப்படும். வகுப்புகள் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவ கல்லூரியில் சேர புதுச்சேரி மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதுகுறித்து கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய இராணுவ கல்லூரியில் 1/7/2026இல் 8ஆம் வகுப்பில் சேர்வதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவிகளை தேர்வு செய்யும் முறை 7/12/2025 அன்று காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை கணித தேர்வும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொது அறிவு தேர்வும், பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும். தேர்வு மையம் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவ மாணவிகளுக்கு 7/12/2025ஆம் தேதி எழுத்துத் தேர்வுகள் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஓணம் சத்யா உணவை சாப்பிட எண்டே நாடு உணவகத்தில் கேரள வாழ் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஓணம் சத்யா என்பது கேரளாவில் பாரம்பரிய உணவாகும். இது ஓணம் பண்டிகையின் பொழுது வாழை இலையில் பரிமாறப்படும் சைவ விருந்தாகும். புதுச்சேரியில் வாழும் கேரள மக்களும் உணவு பிரியர்களும் ஓணம் சத்யாவை வழங்கக்கூடிய உணவகங்களையே தேடி வந்தனர்.
புதுச்சேரி நகரின் மையத்தில் உள்ள எண்டே நாடு என்ற கேரளா உணவு கூடத்தில் இன்று மதியம் 1500 பேருக்கு உணவு தயாரானது. அதைவிட கூட்டம் அலைமோதியது. கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவியர் மற்றும் மாணவர்கள் இன்று ஒரு நாள் விடுதி உணவை தவிர்த்து ஓணம் சத்யாவை தேடி வந்ததாக தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335வது ஆண்டு கொடியேற்ற திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335வது ஆண்டு ஆடம்பர தேர் பவனி வருகின்ற 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பகண்டை மிஷன் குருத்துவ பொன் விழா நாயகர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவலியை நிறைவேற்றினார். கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது. இவ்விழாவில் பெர்னார்ட் டொமினிக் பங்கு நிர்வாக குழு, தன்னார்வலர்கள் குழு, அருட்சகோதரிகள், அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஓமங்களும் திருமஞ்சனமும் மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி விழாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி. அதை ஒட்ட வைக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது. அதிமுகவில் கொள்கை கோட்பாடு இல்லை. கொள்ளையடித்த பணத்தை பங்கு பிரித்து கொள்வதிலும் பாதுகாப்பதில்தான் இவர்களை எண்ணம். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செங்கோட்டையன் இவ்வாறு பேசுகிறார் என சிபிஎம் அரசியல் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் ஆளும் அரசு பள்ளிகளிலும் மற்றும் மாநில சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி என்ற ஒன்றை கல்வி முறையை திணிக்காதே. தாய்வழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி கல்வித்துறை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா சிலையிலிருந்து சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் கட்சியினர் ஊர்வலமாக வந்து கல்வித்துறையை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன், அதிமுக என்பது ஒரு உடைந்த கண்ணாடி. அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க எடுக்கும் எந்த முயற்சியும் எடுபடாது என்றும், அவர்களுக்குள் கொள்கை கோட்பாடுகள் என்று ஏதும் இல்லை. கொள்ளையடிக்கின்ற பணத்தை பாதுகாப்பது, பங்கு போட்டுக் கொள்வதில்தான் பிரிவு ஏற்பட்டுள்ளது. 10 அல்லது 15 நாட்களில் பிரிந்தவர்களை செங்கோட்டையன் எப்படி ஒருங்கிணைப்பார்? தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செல்லும் வாய்ப்புதான் என்றும், ஆனால் அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது முடியாத காரியம். அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு இல்லை. அது காலம் கடந்துவிட்டது என்றார். புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் அரசு அலட்சியம் காட்டுவதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உள்ளதாக உதவி பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக அவர்கள் பலமுறை அரசை வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி இன்று நடைபெற்றது. அரசு கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்கள் சங்கத்தின் செயலர் சங்கரையா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிதாசன் அரசு கல்லூரியிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பு அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
2018 வரை அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதுவை அரசின் உயர்கல்வித்துறை இதுவரை பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அளிக்கவில்லை என்றும் 6வது ஊதிய குழுவின் ஊதியமே இன்னும் உயர்கல்வித்துறையில் அமல்படுத்தவில்லை என உதவி பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் உதவி பேராசிரியர்களாகவே ஓய்வு பெறும் சூழல் உள்ளதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் அரசும் அரசியல் கட்சியினரும் தெருநாய்களுக்கு உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 15 ஆண்டுகளாக தெருநாய்களுக்கு உணவளித்து வரும் கூலி தொழிலாளி பெண்மணி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் மேரி. தனியார் உணவகத்தில் சுத்தம் செய்யும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக இரவு மற்றும் காலை நேரங்களில் சிக்கன் மற்றும் உணவுகளை தெருநாய்களுக்கு வழங்கி வருகிறார். இரவு பணி முடிந்து 12 மணிக்கு வீடு திரும்பும் மேரி உணவகத்தில் மீதமான சிக்கன் துண்டுகள் மற்றும் தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் சிக்கன் வாங்கி தெருநாய்களுக்கு உணவாக அளித்து வருகிறார். அவர் பணி செய்யும் உணவகம் முதல் வீடு வரை பல்வேறு இடங்களில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் மேரி சைக்கிள்களில் வருவதைக் கண்டு ஓடி வருவதும், நாய்களை குழந்தைகளைப் போல் பாவித்து மேரி உணவளிப்பதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் புதுச்சேரி அரசும் அரசியல் கட்சியினரும் தெரு நாய்களுக்கு நாள்தோறும் உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேரி வலியுறுத்தி உள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருதினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். டார்ச்சர் கொடுக்கும் 2 அமைச்சர்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா என்னிடம் புகார் அளித்தால் முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.